இன்றைய நாளுக்குரிய வேத வாசிப்பு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும். நீங்களோ உங்களை அந்தகாரத்தின் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாயிருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே இந்த காலை வேளையில் நான் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஓய்வு நாள் ஒரு சந்தோஷமான நாள். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய பேர் சூரி. நான் வவுனியா பேப்டிஸ்ட் திருச்சபையில் ஊழியம் செய்கிறேன். இன்றைய நாள் இலங்கை பேப்டிஸ்ட் திருச்சபையினுடைய பேப்டிஸ்ட் ஓய்வு நாள், பேப்டிஸ்ட் ஞாயிறு. ஆகவே இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். அதே போல் இலங்கை பேப்டிஸ்ட் திருச்சபையினுடைய வாழ்த்துதல்களையும் கிளிநொச்சி மற்றும் வவுனியா பேப்டிஸ்ட் திருச்சபைகளையும் வாழ்த்துகளையும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே நாம் தியானிக்க போகிறதான காரியம் 1 பேதுரு 2ஆவது அதிகாரத்தில் 9வது 10வது வசனம். சாதாரணமாக சொல்லுவாங்க, பேப்டிஸ்ட் அப்படின்னா பேப்டிஸ்ட் பிரசங்கம்னு சொன்னால் ஒரு 3 பாயிண்ட் இருக்கும், 3 பாயிண்ட் இருக்கும் அப்படி சொல்லி. ஆக்சுவலாக இன்றைக்கு நானும் ஒரு 3 இல்லை 4 பாயிண்ட் தான் அவங்களோட பேச விரும்புகிறேன். நாம் இன்றைக்கு நம்மிடத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டி இருக்கிற மிக முக்கியமான ஒரு காரியம், நாங்கள் உண்மையாகவே பேப்டிஸ்ட் தானா? நாங்கள் உண்மையான பேப்டிஸ்ட் தானா? அல்லது பேரளவில் நாங்கள் ஒரு பேப்டிஸ்ட் மெம்பராக இருக்கிறோமா? ஆகவே உண்மையான ஒரு பேப்டிஸ்ட் விசுவாசி, அல்லது சரியாக சொல்ல வேண்டுமென்றால் உண்மையான ஒரு பேப்டிஸ்ட் சீசன் கொண்டிருக்க வேண்டியிருக்கிற சில அடையாளங்களை நான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது காரியம், யோவான் சுவிசேஷகம் 3ஆவது அதிகாரம் 3வது வசனம் தொடக்கம் 5வது வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதி. நாம் இன்றைக்கு இருக்கிற ஒரு சிறிய நேரத்துக்குள்ளே சில காரியங்களை முக்கியமாக தியானிக்க வேண்டி இருக்கிறதுனால நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்கிறவர்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளலாம், எழும்பி வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யோவான் 3வது அதிகாரத்தினுடைய 3வது வசனம் தொடக்கம் 5வது வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதி. ஒரு உண்மையான பேப்டிஸ்டாக நானும் நீங்களும் இருக்கிறோம் என்றால் நம்மிடத்திலே காணப்பட வேண்டி இருக்கிற முதலாவது காரியம், நாம் மறுபிறப்படைந்தவர்களாக இருக்க வேண்டும். வெறுமனே ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கிறதை பார்க்கிலும் நானும் நீங்களும் மறுபிறப்படைந்தவர்களாக இருக்க வேண்டும். இந்த பகுதியை நீங்கள் வாசிக்கிற பொழுது நீங்கள் வீட்டை போய் வாசிங்க. நிக்கோதேம் என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷன் வருகிறார். இயேசு கிறிஸ்துவனிடத்தில் ரகசியமாய் வந்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கான வழியை தனக்கு சொல்லிக் கொடுக்கும்படி கேட்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீ மறுபடியும் பிறக்கணும். இப்போ இவருக்கு ஒரு கேள்வி, இன்றைக்கு நமக்குள்ளும் இருக்கக்கூடிய கேள்வி, நாம் வளர்ந்த பிறகு நாம் எப்படி மறுபடியும் பிறக்கிறது? இது நிறைய ஆழமான காரியங்களை பேச முடியும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் மறுபடியும் பிறக்கிற அனுபவத்துக்கு நேராக நாம் கடந்து வர வேண்டும். பாவத்துக்கு மறித்தவர்களாக, நம்முடைய சுயத்துக்கு மறித்தவர்களாக, நாம் கிறிஸ்துவுக்கென்று பிழைத்தவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் மறுபிறப்படைந்தவனுடைய அடையாளம். அதாவது தான் பாவி என்பதை அறிந்த மனுஷனாக இருக்க வேண்டும். நான் பாவி என்பதை நான் அறிந்து கொண்ட மனுஷனாக இருக்க வேண்டும். நான் பாவி என்பதை நான் அறிந்து கொள்ளாமல் நான் மறுபிறப்படைவது முடியாத காரியம்.
இன்றைக்கு பேப்டிஸ்ட் திருச்சபையில் நாங்கள் திருமுழுக்கு கொடுக்கிற பொழுது குறைந்தது 14 வயது இருக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஏனென்றால் அப்பொழுதுதான் அவர் தன்னை அறிந்து கொள்ளுகிற ஒரு நிலைக்கு வர முடியும். நான் கடந்த நாட்களில் ஒரு புத்தகம் ஒரு வாசிக்கிற பொழுது அதில் ஒரு லைன் அழகாக எழுதப்பட்டிருந்தது. ரட்சிப்பு என்பது ஒரு மனிதன் தன்னுடைய சுயத்தை வெறுக்கிற நேரம் அல்லது சுயத்தை விட்டு கொடுக்கிற நேரம். ஆகவே இன்றைக்கு நம்முடைய பாவங்களை நாம் உணர்ந்து கொள்ளுகிற பொழுது, நான் பாவி என்பதை நான் உணர்ந்து கொள்ளுகிற பொழுது என்னுடைய சுயத்தை விட்டு நான் வெளியே வருகிறேன். என்னுடைய சொந்த ஆசைகளை விட்டு, என்னுடைய மாமிசத்தின் ஆசைகளை விட்டு நான் வெளியே வருகிறேன். ஆகவே நான் என்னை ஒரு பேப்டிஸ்ட் என்று சொல்லி அறிமுகப்படுத்திக் கொள்வேன் என்றால் நான் மறுபிறப்படைந்த ஒரு கிறிஸ்தவனாக நான் இருக்க வேண்டும். பாவத்துக்கு மரித்தவனாக இருக்க வேண்டும். பாவத்தை இனிமேல் செய்யாதவனாக இருக்க வேண்டும். ஆனால் வேதம் சொல்லுது எல்லா மனுஷரும் பாவம் செய்து, வாச்சது இல்லையா? ரோமர் 3:23. எல்லா மனுஷனும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி. ஆகவே நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே புதுப்பிக்கப்படுகிற அனுபவத்துக்குள்ளே நான் கடந்து செல்ல வேண்டும். ஒரு பேப்டிஸ்டாக நான் காணப்படுகிற பொழுது நான் மறுபிறப்படைந்த வாழ்க்கை நான் வாழ வேண்டும். என்னுடைய அப்பா பேப்டிஸ்ட் என்றதுனாலே மாத்திரம் நான் பேப்டிஸ்டாக இருந்துட முடியாது. என்னுடைய அம்மா பேப்டிஸ்ட் திருச்சபை விசுவாசி என்பதனால் மாத்திரம் நான் பேப்டிஸ்ட் திருச்சபை விசுவாசியாக மாறிவிட முடியாது. நான் தனிப்பட்ட ரீதியாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்கு நேராக நான் கடந்து வர வேண்டும். ஏனென்றால் என்னுடைய அம்மா ஒரு காலம் என்னை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியாது. அல்லேலூயா. நான் பேசுகிற பின்ன புரியுதா? நான் பேசுகிற பின்ன விளங்குதா? என்னுடைய அம்மா செபிக்கிற ஜெபத்தில் நான் பரலோகத்துக்கு போக முடியாது. ஸோ எனக்கும் கிறிஸ்துவுக்கும் தனிப்பட்ட உறவு என்பதுதான் நான் மறுபடியும் பிறந்த அனுபவம். ஆகவே இன்றைக்கு நமக்குள்ளே கேட்டுக்கொள்ள வேண்டியிருக்கிற முதலாவது கேள்வி, உண்மையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா? அவருக்கு முன்பதாக என்னுடைய பாவங்களை நான் நாள்தோறும் அறிக்கை செய்கிறவனாக இருக்கிறேனா? செபிக்கிற கிறிஸ்தவனா இருக்கிறேனா? அவ்வளோதான். பொதுவாக கேட்டால் நான் செபிக்கிற கிறிஸ்தவனா இருக்கிறேனா? ஒவ்வொரு நாளும் செபிக்கிற கிறிஸ்தவனா இருக்கிறேனா? நான் ஒவ்வொரு நாளும் செபிக்கிற கிறிஸ்தவனா இருப்பேன் என்றால் நான் மறுபடியும் பிறக்கிற அனுபவத்துக்கு நேராக நாம் கடந்து செல்கிறவர்களாக இருக்கிறோம். இரண்டாவது காரியம், உண்மையான ஒரு பேப்டிஸ்ட் சுவிசேஷத்துக்கு சாட்சியாக வாழ்வார். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம் மத்தேயு 28 19-20 வசனம். உங்களுக்கு தெரியுமா? பேப்டிஸ்டினுடைய இதயம், பேப்டிஸ்ட் திருப்பணியினுடைய இருதயமே இந்த வசனம், சுவிசேஷ பணி தான். நாம் வாழுகிற நம்முடைய குடும்பத்தில், நாம் பணி செய்கிற நம்முடைய பணித்தளத்தில், நாம் கல்வி கற்கிற நம்முடைய கல்லூரியில், பாடசாலையில், நாம் வாழுகிற சமூகத்தில் ஒரு பேப்டிஸ்டாக நம்முடைய சாட்சியை நாம் எவ்வளவு தூரம் காப்பாற்றி கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்துவின் நமக்கு செய்த அற்புதங்களை எவ்வளவு தூரம் நம் மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம்? இன்றைக்கு பேப்டிஸ்ட் திருச்சபை இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 214 வருஷங்கள் கடந்திருக்கிறது. 214 வருஷங்கள் கடந்திருக்கிறது. ஆனால் 214 வருஷங்கள் போயிருந்தாலும், 500 வருஷங்கள் கடந்திருந்தாலும் இலங்கையில் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களின் சதவீதம் 2% தாண்டலை. இங்கே ஒரு பிரச்சனை இருக்கு. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. வளர்ச்சி இல்லை என்றால் அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதுதான் நாம் இன்றைக்கு பார்க்கிற இரண்டாவது காரியம். நம்முடைய வாழ்க்கை சுவிசேஷ பணிக்கு ஆயத்தம் உள்ளதாய் இல்லை. நம்முடைய வாழ்க்கை நாம் வாழுகிற சமூகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு முன்பதாக சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையாக இல்லை. கவனிங்க, நாம் நமக்கென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் நமக்கென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு ஒரு நல்ல வேலை, என்னுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் நல்லா படிக்கணும், என்னுடைய பிள்ளைகள் நல்ல வருமானம் தரக்கூடிய தொழிலை செய்ய வேண்டும். தப்பில்லை, உண்மைக்கு தப்பில்லை. இவைகளை கடந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயத்தின் அந்த ஆசையை எத்தனை பேர் இன்றைக்கு நிறைவேற்றுகிறோம்? எத்தனை பேர் நிறைவேற்றுகிறோம்? பேப்டிஸ்ட் திருச்சபையினுடைய இதயம், பேப்டிஸ்ட் இயக்கத்தினுடைய இருதயம் சுவிசேஷ பணி. சுவிசேஷ பணி. யாரோ ஒருவர் இலங்கை தேசத்தை நேசித்தார்.
அந்த யார் ஒருவருடைய பேர் ஜேம்ஸ் ஷேட்டர். அவர் இலங்கை தேசத்தை நேசித்தார், இங்கே வந்தார். இன்றைக்கு நாங்கள் பேப்டிஸ்டுகளாக இருக்கிறோம். நாம் இன்றைக்கு நம்முடைய அயலவனை நேசிக்கிறோமா? நான் வேலை செய்கிற சூழலில் நாள்தோறும் என்னோடு பழகுகிற என்னுடைய நண்பனை நான் நேசிக்கிறேனா? என்னுடைய பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த அயலவனை நான் நேசிக்கிறேனா? ஒருவேளை நீங்கள் நேசிக்கிறவர்களாக இருந்தால் அவர்கள் மத்தியில் நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லியிருப்பீர்கள். எசேக்கியேல் 33 அதிகாரத்தினுடைய 8வது வசனம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. எசேக்கியேல் 33 அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தில் எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, உன்னுடைய அயல் வீட்டுக்காரன் துன்மார்க்கனாக இருந்து ஒருவேளை நீ அவனுக்கு சுவிசேஷத்தை சொல்லியிருந்தா பரவாயில்ல, உன்னுடைய நீ ஆத்துமாவை காப்பாற்றிக் கொள்ளுவாய். ஒருவேளை நீ சொல்லாம அவன் நரகத்துக்கு போனா அவனுடைய இரத்தப்பழியை உன்னிடத்தில் கேட்பேன்னு ஆண்டவர் சொல்றார். இரத்தப்பழியோட நாம எப்படி பரலோகம் போகிறது? கவனிங்க, நம்முடைய அயலவர்களை நாம் நேசிக்கிறவர்களாக இருந்தால், என்னுடைய உறவுகளை நான் நேசிக்கிறவர்களாக இருந்தால் சுவிசேஷத்தை ஆகிலும் நான் சொல்லியிருப்பேன். சுவிசேஷ சத்தியத்தை ஆகிலும் நாம் அவர்களிடத்தில் போய் சொல்லியிருப்போம். இன்னும் நாங்கள் வெட்கப்பட்டு கொண்டு இருக்க மாட்டோம். இன்னும் எனக்கு ஒரு அவமானம் வந்துடுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சு கொண்டு நாங்கள் இருக்க மாட்டோம். ஒருவேளை நான் சொல்ல போய் அவர் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாரா இருந்தால் எனக்கு எவ்வளோ வெக்கம் அப்படின்னு நம்ம யோசிக்க மாட்டோம். ஆண்டவருடைய இருதயத்தின் ஏக்கம். கடந்த வெள்ளிக்கிழமை இந்த திருச்சபையில் நடைபெற்ற விழிப்பிரவு ஆராதனையில் போதகர் சந்திக்க போதகர் பயந்து கொண்ட காரியம் ஏசாயா 6 அதிகாரத்தினுடைய 8வது வசனம். ஆண்டவருடைய இருதயத்தின் சத்தம், நம்முடைய காரியம் வாய்க்கும்படி யார் போவார்? ரொம்ப தூரமாக போகிறதுக்கு ஆண்டவர் அழைக்கல. நம்முடைய கதவை திறந்து எதிர் வீட்டில் இருக்கிற வீட்டில் போகிறதுக்கு ஆண்டவர் அழைக்கிறார். அவருடைய காரியமாகும்படி யார் போக முடியும்? ஆண்டவருடைய இருதயத்தின் ஏக்கம். ஒரு உண்மையான பேப்டிஸ்டாக நான் இருக்கிறேன் என்றால் நான் சுவிசேஷத்தை சொல்ல ஆயத்தமுள்ளவனாய் இருக்க வேண்டும். ஆயத்தமுள்ளவனாய் இருக்க வேண்டும். நான் மற்றவனை நேசிக்க ஆயத்தமுள்ளவனாய் இருக்க வேண்டும். என்னுடைய உறவுகளை நேசிக்க நான் ஆயத்தம் உள்ளவனாக இருக்க வேண்டும். என்னுடைய வகுப்பறையில் என் அருகில் இருக்கிறவரை நேசிக்க நான் ஆயத்தம் உள்ளவனாக இருக்க வேண்டும். நேசிக்காம சொல்ல முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து கேட்கிறார். யோவான் கடைசி அதிகாரம் 21 அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வாசிச்சு பாருங்க. பேதுருவை பார்த்து, நீ என்ன நேசிக்கிறியான்னு தான் கேட்கிறார். நேசிக்கிறியான்னு கேட்கறதுக்கு பேதுரு சொன்னபோது, ஆண்டவர் நான் உங்களை நேசிக்கிறேன், அப்ப நீ என்னுடைய மந்தைகளை மேய்த்துக்கொள். மந்தைகளை மேய்த்துக்கொள்ளணும், அவர்களை நேசித்து பராமரிக்கிறது. நான் நீங்களும் இன்றைக்கு ஆண்டவரை நேசிக்கிற உண்மையான பேப்டிஸ்டுகளாக இருப்போம் என்று சொன்னால் நாங்கள் நம் அயலவர்களை நேசித்து அவர்களை பராமரிக்கிறவர்களாய், எப்படியாகிலும் சத்தியத்தை கொண்டு போய் அவர்களிடத்தில் சேர்க்கிறவர்களாய், அவர்களையும் காப்பாற்றி நம்மோடு கூட அழைத்து கொண்டு போகிறவர்களாய் ஒரு உண்மையான பேப்டிஸ்டாக நாங்கள் இருக்க முடியும். ஒரு சுவாரஸ்யமான கதை, ஒரு கற்பனை கதை தான். ஒரு தடவை ஒரு வீட்டில் திடீர்னு கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் போன போது அந்த வீட்டினுடைய உரிமையாளர் மெழுகுதிரியை எடுக்கிறதுக்காக அந்த செல்ஃபுக்கு போகிறார். அலுமாரியில் அடுக்கியிருந்த மெழுகுதிரியில் எடுக்க போகிற பொழுது சத்தம் கேட்குதான். என்னன்னா மெழுகுதிரி பேசிக்கிட்டு இருக்குது. மெழுகுதிரி பேசிக்கிட்டு இருக்குது. என்ன பேசிக்கிட்டு இருக்குன்னா, எப்படி நாங்கள் வெளிச்சம் கொடுக்கறது என்று சொல்லி ஒரு மெழுகுதிரி மற்ற மெழுகுதிரிக்கு வகுப்படுத்திட்டு இருக்கு. இவர் போயிட்டு ஒரு மெழுகுதிரி எடுக்கும்போது மெழுகுதிரி சொல்லிச்சான், நான் இன்னும் ஆயத்தமா இல்லை, இப்போதான் நான் எப்படி வெளிச்சம் கொடுக்குறேன்னு சொல்லி கற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஒவ்வொரு மெழுகுதிரியை எடுக்கும்போது ஒவ்வொரு மெழுகுதிரியும் சொன்ன பதில் அதுதான். கடைசியாக வீட்டுக்கு கரண்ட் வந்துருச்சு. மெழுகுதிரி பிரயோஜனப்படவில்லை. இன்றைக்கு நாங்களும் எப்படி சுவிசேஷம் அறிவிக்கிறது, எப்படி கற்றுக் கொடுக்கிறது, இப்படி அநேக காரியங்களை அநேக சேல மறுபடிகளை நாங்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறோமே தவிர இன்னும் எங்கள் கால்களை நாம் எடுத்து அடுத்த இடத்துல வைக்க இல்லை. நம்மிடத்தில் இருக்கிற தவறு இதுதான். ஆண்டவருடைய நாள் வருகிறது. கடைசியாக கர்த்தருடைய நாள் வந்துடும். நம்ம சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியவர்கள் எல்லாம் பக்கத்திலே இருப்பாங்க, அப்படியே காணாமல் போயிடுவாங்க. நம்ம என்ன செய்கிறோம்? அவன் நரகத்துக்கு போயிட்டான், நம்ம பரலோகம் போயிடுவோம்னு சொல்லி ஒரு கற்பனையிலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எசேக்கியேல் 33 அதிகாரம் வாசிச்சு பாருங்க. ஆகவே நாம் மற்றவர்களுக்கு ஒளி தருகிறவர்களாக கிறிஸ்துவை போல சுவிசேஷ பாரம் உள்ளவர்களாக இருப்போம் என்றால் நானும் நீங்களும் உண்மையான பேப்டிஸ்டாக இருக்கிறோம். மூன்றாவது காரியம், உண்மையான ஒரு பேப்டிஸ்ட் பரிசுத்த வேதாகமத்தை தன்னுடைய வாழ்க்கையின் உயர்ந்த அதிகாரமாக ஏற்றுக்கொள்வார்.
2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை தேவ ஆவியினாலே அருளப்பட்டது என்பதாக. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். இன்றைக்கு பேப்டிஸ்ட், இன்றைக்கு நிறைய திருச்சபைகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அநேக பாரம்பரியங்களை பின்பற்றுகிறவர்களாக, அநேக மதங்களிலே காணப்படுகிற சமய பழக்க வழக்கங்களை, சடங்காச்சாரங்களை தங்களுக்குள் உள்வாங்கினவர்களாக இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். விசேஷமாக நாங்கள் வாழ்கிற தமிழ் சூழலில், தமிழர்கள் மட்டும் இருக்கிற சூழலில் இந்துக்கள் மத்தியில் அநேக சடங்காச்சாரங்கள் இருக்கிறது. ஒரு திருச்சபையில் வருஷத்தில் ஒரு இந்த திருச்சபையினுடைய திருவிழா கொண்டாடப்படுகிற பொழுது ஒரு தேரில் சிலையை வச்சு கொண்டு வீதியில் உலா வருவாங்க. திருச்சபைக்குள்ள, திருச்சபை உள்ள திருவிழாவில். இது எங்கே இருந்து வருகிற ட்ரெடிஷன், எங்கே இருந்து வருகிற கலாச்சாரம்? இந்து கோயில்களில் இருந்து வருகிற பழக்க வழக்கம். இப்படி திருச்சபைகள் அல்லது சமய பிரிவுகள் பல்வேறு பாரம்பரியங்களை பின்பற்றினாலும் ஒரு உண்மையான பேப்டிஸ்ட் நானும் நீங்களும் கர்த்தருடைய வார்த்தை பரிசுத்த வேதாகமத்தை நம்முடைய உயர்ந்த அடையாளமாக நாம் கொள்ள வேண்டும். முதலாவது, அந்த உயர்ந்த அதிகாரத்தை இன்றைக்கு நாம் அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ரொம்ப கவலைக்குரிய விஷயம் என்னென்னா, இன்றைக்கு ஒரு ஆசீர்வாத ஜெப நேரம் அல்லது ஆசீர்வாத ஜெப கூட்டம் என்று சொல்லப்படுகிற பொழுது திருச்சபை நிரம்பி இருக்கிறது, மைதானம் நிரம்பி இருக்கிறது. ஆனால் ஒரு வேத பாடத்தை படிப்பிக்க போகிறோம் வாங்க அப்படின்னு சொன்னால் 5 பேரோ 10 பேரோ தான் இருக்கான். திருச்சபைக்குள்ளே கிரிக்கெட்டே விளையாடலாம். ஆனால் ஆசீர்வாத ஜெபம் என்று சொல்லப்படுகிற பொழுது 1000 பேர் ஒன்று கூடுறாங்க. கவனிங்க, இந்த அடுத்த சந்ததிக்கு கர்த்தருடைய வார்த்தையின் மேல் இருக்கிற பற்று குறைந்து போயிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு பெரியவர்களாக அல்லது நாம் கர்த்தருடைய வார்த்தை அறிந்திருக்கிற ஒரு உண்மையான பேப்டிஸ்டாக இன்றைக்கு நமக்கு இருக்கிற ஒரு பெரிய சவால், நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை தெரியுமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய குடும்பத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சொல்லிக் கொடுக்கிறோமா? அல்லது அவைகளை குறித்த வாஞ்சி ஆகிலும் நாம் உண்டு பண்ணுகிறோமா? பெரிய கவலைக்குரிய விஷயம் என்னன்னா, சண்டே ஸ்கூலில் பிள்ளைகள் இல்லை. சண்டே ஸ்கூலில் பிள்ளைகள் இல்லை. கடந்த வருடத்தில் ஒரு செமினாருக்கு போயிட்டு திரும்பி வருகிற பொழுது ஒரு சுயாதீன திருச்சபையினரோடு கூட பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவர்களிடத்தில் பேசுகிற பொழுது நான் கேட்ட காரியம், உடைய திருச்சபையில் எத்தனை குடும்பங்கள் இருக்கிறதுன்னு கேட்ட பொழுது ரொம்ப பெருமையாக 60 குடும்பங்கள் இருக்குன்னு சொன்னாங்க. கேட்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்த கேள்விதான் எனக்கு இருக்கிற ஒரு பெரிய பாரம், இப்போ எத்தனை சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு கேட்டால் 9 பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க. 60 குடும்பங்கள் இருக்கிறது, ஆனால் சண்டே ஸ்கூல் 9 பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க, 5 டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. இன்றைக்கு ஓய்வு நாள் பாடசாலை குறித்த தாகம் இல்லாதவர்களாக, அடுத்த தலைமுறைகளை கிறிஸ்துவுக்குள்ளே உருவாக்க வேண்டும் என்கிற வாஞ்சை இல்லாதவர்களாக இன்றைக்கு குடும்பங்கள், பெரியவர்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை குறித்து ரொம்ப அசட்டையாக நாங்கள் இருக்கிறோம், கவனமில்லாதவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் கேட்பார், எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்கப்படும். கவனமாக கவனிங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு கோச்சிங்ஸ், டியூஷன்ஸ், என்னென்ன வாய்ப்புகளெல்லாம் உருவாக்கி கொடுக்க முடியுமோ நம்ம அதுக்கு பின்னால் கிட்டத்தட்ட ரேஸ் மாதிரி ஓடுறோம். இன்றைக்கி ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எங்களோட ஏரியா பக்கமெல்லாம் பார்த்தா, எனக்கு தெரியாது நீங்கள் எப்படி சுச்சுவேஷன்னு, எங்களோட ஏரியா பக்கம்லாம் பார்த்தா அம்மாமார் சமைக்க கூட மாட்டாங்க, பட் பிள்ளைகளை ஏற்றிட்டு பைக்கில் போய்கொண்டே இருப்பாங்க. டியூஷன் டியூஷன் டியூஷன், பிள்ளைகள் 8, 9, 10 மணி வரைக்கும் டியூஷன் போயிட்டு இருப்பான். ஒரே விஷயத்தை திரும்ப 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 படிப்பான். ஸ்காலர்ஷிப் இந்த ரேஸுக்காக பிள்ளைகளுக்கு பின்பதாக பெற்றோர் எவ்வளவு அதிகமாக ஓடுறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை பிள்ளையை கூப்பிட்டு வீட்டில் உட்கார வச்சு, என்ன பைபிள் எல்லா வீட்டிலும் இருக்குது, பிள்ளையை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு நாளைக்கு 4 வசனமோ 5 வசனமோ இன்றைக்கி நம்ம சொல்லிக் கொடுக்குற இடத்துல இருக்கிறோமோ? அப்பா அம்மாவாக ஆண்டவர் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிற பிள்ளைகளை எவ்வளவு அதிகமாய் நாம் கர்த்தருக்குள்ளே வளர்க்கிறோம். அடுத்த தலைமுறையை கர்த்தருக்குள்ளே வளர்க்கிறதை குறித்து எவ்வளவு அதிகமான வாஞ்சி இன்றைக்கு நம்முடைய இதயங்களில் இருக்கிறது. இவைகளை சிந்தித்து பாருங்கள். நீங்களும் நானும் ஒரு உண்மையாக பேப்டிஸ்டாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையின் அதிகாரமாய் நாம் எடுக்க வேண்டும். நம்முடைய முடிவுகளில், நம்முடைய தீர்மானங்களில் ஆண்டவருடைய வார்த்தை செல்வாக்கு செலுத்த வேண்டும். அதோடு கூட அடுத்த தலைமுறையை நாம் கர்த்தருடைய வார்த்தையில் வளர்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அர்ப்பணிக்கணும். ஏன்னா இது ரொம்ப
நம்ம செய்ய வேண்டிய விஷயம். பட் இதை செய்யுங்கன்னு கேட்கும்போது நம்ம அதுக்கு கமிட் ஆகிறது குறைவு. நம்ம செபிக்கிறதுக்குன்னா சந்தோஷமாக நம்ம செபிக்கிறோம், அது நல்லது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை தேடுறோன்னு சொல்லும்போது கொஞ்சம் கசப்பாக இருக்கு, கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும். ஆனால் அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை தான் ஆசீர்வாதம். ஆண்டவருடைய வார்த்தையிலே தான் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். 4வது காரியம், உண்மையான ஒரு பேப்டிஸ்ட் திருச்சபையை நேசித்து சேவிக்கிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 42வது வசனம் தொடக்க 47வது வசனம் வரைக்கும் நீங்கள் பார்க்கிற பொழுது ஒரு மிக முக்கியமான காரியத்தை அப்போஸ்தலர் சுவிசேஷம் நம்ம காண்பிக்கிறது. ஒரு திருச்சபை என்பது வெறுமனே கட்டிடம் அல்ல. ஒரு திருச்சபை என்பது வெறுமனே கட்டிடம் அல்ல. கொரிந்தியர் புத்தகத்தில் பவுல் எழுதுகிற மாதிரி திருச்சபையில் இருக்கிறதான் ஒவ்வொருவரும் சரீரத்தின் ஒவ்வொரு பாகங்களாக இருக்கிறோம். நாமே அந்த திருச்சபை. இந்த திருச்சபையை நேசிக்கிறவர்களாய், என் அயலானை நேசிக்கிறவனாய், என் திருச்சபையில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற சகோதரனை சகோதரியை நேசிக்கிறவர்களாய், ஒருமனப்பட்டு ஆராதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு பேப்டிஸ்டினுடைய இன்னும் ஒரு குணாதிசயம். ஆகவே இன்றைக்கு திருச்சபையை குறித்து அல்லது திருச்சபையில் இருக்கிற நம்முடைய உறவுகளை குறித்து, திருச்சபைக்குள்ளே ஏற்படுத்தப்பட வேண்டிய ஐக்கியத்தை குறித்து நமக்கு இருக்கிறதான அந்த அக்கறை என்ன? இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற அநேக இடங்களில், இலங்கையில் விசேஷமாக நாங்கள் பார்க்கிற அநேக திருச்சபைகளில் முரண்பாடுகள் நிலவிக்கொண்டே இருக்கு. ஒன்று போதகருக்கும் விசுவாசிக்கும் பிரச்சனை இருக்கு, இல்லைனா விசுவாசிக்கும் பிரச்சனை இருக்கு. ஆக்சுவலாக எல்லா சர்ச்சிலும் இப்போ மோர் பீப்புள் மோர் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. பட் விஷயம் என்னன்னா, இன்றைக்கு விசேஷமாக உருவாகி இருக்கிற பிரச்சனை அநேகமாய் ஊழியர்களுக்கு எதிரான பிரச்சனையாக காணப்படுகிறது. ஊழியர்களுக்கு எதிராக எழும்புகிற மக்கள் கூட்டத்தில் அநேக திருச்சபைகளை பார்க்குறோம். அதுக்காக ஊழியக்காரனை கடவுளா கேள்வி கேட்கக்கூடாதான்னா கேள்வி கேட்கணும், யாராக இருந்தாலும் கேள்வி கேட்கலாம். ஆனால் ஊழியத்தை செய்ய முடியாதபடிக்கு தடை பண்ணுகிற அல்லது ஊழியர் மேலே பொய்யான குற்றச்சாட்டுகளை கொண்டு வருகிற அநேக காரியங்களுக்கு நாங்கள் பார்க்குறோம். திருச்சபை என்பது ஐக்கியப்பட்டு ஆராதிக்கிற ஒரு இடம். கிறிஸ்துவினுடைய சரீரம், கிறிஸ்துவை தலையாக கொண்ட சரீரம் திருச்சபை. ஆகவே திருச்சபைக்குள்ள இருக்கிற இன்னும் ஒருவர், அவர் நிர்வாகத்தில் இருக்கிறவராக இருக்கலாம், அல்ல ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கலாம், அல்லது நம்மோடு கூட முரண்பட்டு கொண்டிருக்கிறவராகவும் இருக்கலாம். திருச்சபைக்குள்ளே வருகிற பொழுது அவர் கிறிஸ்துவை தலையாக கொண்ட சரீரத்தின் ஒரு அங்கம். இந்த விரல் அடிபடுகிற பொழுது அல்ல இந்த கையில் நெருப்பு சுடுகிற பொழுது இந்த கை விரைவாக வந்து தொடும். இங்கே இந்த விரலில் ஒரு காயம் ஏற்படுகிற பொழுது அல்லது நெருப்பு கிட்ட கையை கொண்டு போய் நெருப்பில் விரலை சுடும்போது கை எடுத்துக்கொள்ளும். ஏன்னா விரலுக்கு மட்டும் இல்லை, அது முழு சரீரத்துக்கும் அது வலியை ஏற்படுத்துகிறது. ஆனால் இன்றைக்கு நமக்கு நம்முடைய திருச்சபையில் இருக்கிற, சுகவீனப்பட்டு இருக்கிற, மருத்துவமனையில் இருக்கிற அல்லது மன உளைச்சலிலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒருவரை எத்தனை பேர் நாங்கள் தேடி பார்க்குறோம்? மத்தேயு 25வது அதிகாரத்தின் கடைசி பகுதியை வீட்டில் போய் வாசிங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிற காரியம், நான் சிறைச்சாலையில் இருந்தேன், என்ன நீங்கள் பார்க்க வரல. நான் சுகவீனம் உள்ளவனாக இருந்தேன், என்ன நீங்கள் விசாரிக்கலை. நான் தாகம் உள்ளவனாக இருந்தேன், எனக்கு நீங்கள் தாகம் தீர்க்கவில்லை. நான் பசி உள்ளவனாக இருந்தேன், என்னுடைய பசியை நீங்கள் போக்கவில்லை. இன்றைக்கு இப்படி தான் திருச்சபைகள் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. விசாரிக்கிறவர்கள் இல்லை. கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக யாழ்ப்பாணம் பகுதியில் 2 சகோதரிகள் தங்களை எரித்து கொண்டு மறித்து போனாங்க, வாலிப பிள்ளைகள். அவர்களுக்குள்ளே இருந்த அந்த மன அழுத்தத்தை விசாரிக்க அங்கே ஒருவர் இல்லை. சொல்லலாம் கிறிஸ்டினான்னு கேட்டால் இல்லை, அவங்கள விசாரிக்கிறதுக்கு அவங்களோடு கூட யாருமே இல்லை. இன்றைக்கு இப்படிப்பட்ட இத்தனை பேர் திருச்சபைகளுக்குள்ளே இருக்கிறாங்க. கிறிஸ்துவை அறிந்தவர்கள் என்று தங்களை காண்பிக்கிற எத்தனை பேர் இன்றைக்கு இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை நாம் எத்தனை பேர் விசாரிக்கிறோம்? அவர்களை எத்தனை பேர் நாம் தேடி பார்க்கிறோம்? கவனிங்க, ஒரு உண்மையான பேப்டிஸ்ட் திருச்சபையை நேசிக்க வேண்டும். ஒரு உண்மையான பேப்டிஸ்ட் திருச்சபைன்னு சொல்லும்போது நிறைய நேரங்களை யோசிக்கிறது கட்டிடம், திருச்சபை காணிக்குள்ள இருக்கிற மரங்கள், அழகுபடுத்தப்பட வேண்டிய இடங்கள், கதிரைகள், மியூசிக் சிஸ்டம், ஃபேன், இதுகளை குறித்து யோசிக்கிறோம். இதுகளை அவசியம்தான், இதுகளை நம்ம கவனித்து பராமரிக்க வேண்டும் தான், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறவைகள். ஆனால் இவைகளை பார்க்கிலும்
உயர்ந்ததாக இருக்கிற தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்ட என்னை போல சகோதரனை, என்னை போன்ற சகோதரியை எவ்வளவு அதிகமாய் நாம் விசாரித்து நேசித்து அவர்களை அரவணைத்து நம்மோடு கூட தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போகிறவர்களாக இருக்கிறோம். இதுதான் திருச்சபையை நேசிக்கிறது. உண்மையான பேப்டிஸ்டாய் நானும் நீங்களும் இருப்போம் என்றால் நாம் மற்றவர்களை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே ஒரு உண்மையான பேப்டிஸ்டின் அடையாளமாக மறுபிறவி பெற்றவராக, மறுபிறப்படைந்தவராக, நாள்தோறும் தன்னை கிறிஸ்துவுக்குள்ளே புதுப்பித்துக் கொள்ளுகிறவராக நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது, சுவிசேஷத்துக்கு சாட்சியாக ஆண்டவருடைய வார்த்தை அநேகரிடத்தில் அறிவிக்கிறவராக, கிறிஸ்துவினுடைய இருதயத்தின் பாரத்தை சுமந்து போகிறவர்களாக ஒரு உண்மையான பேப்டிஸ்ட் இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேதாகமத்தை நம்முடைய வாழ்க்கையின் உயர்ந்த அதிகாரமாக, நம்முடைய எல்லா தீர்மானங்களிலும் கர்த்தருடைய வேதத்தையே நாம் முன்னிறுத்தி பயணிக்கிறவர்களாக, அதையே நம்முடைய கட்டிடத்தினுடைய தூக்கு நூலாக, நம்முடைய வாழ்க்கையின் தூக்கு நூலாக, நம்மை சரிப்படுத்தி பார்க்கிற அளவுகோலாக பரிசுத்த வேதாகமத்தை நாம் கொண்டு வாழுகிறதற்கு ஒரு உண்மையான பேப்டிஸ்டாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதே போல திருச்சபையை, நம்முடைய சபையை, நம்முடைய சகோதரரை, நம்முடைய உறவுகளை நேசித்து திருச்சபை சமூகமாக நாம் பயணிக்க ஒரு உண்மையான பேப்டிஸ்டாக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே 1988 முதல் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறதான இந்த பேப்டிஸ்ட் ஞாயிறு இந்த வருடமும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இந்த நாளில் நாம் தியானிக்க வேண்டி இருக்கிற மிக முக்கியமான காரியம், நாம் பேரளவு பேப்டிஸ்டா அல்லது உண்மையான பேப்டிஸ்டா? பேரளவுக்கு நான் கிறிஸ்தவனா அல்லது உண்மையாகவே நான் கிறிஸ்தவனா? யோசிங்க. இன்றைக்கு ஒருவேளை நான் மரிக்க நேரிட்டால் நான் கிறிஸ்துவோடு இருக்கக்கூடுமோ? இப்பொழுது நான் மரித்தால் நான் கிறிஸ்துவோடு கூட இருக்கக்கூடுமோ? இதை நம்ம நாள்தோறும் நிமிஷம் தோறும் யோசிப்போம் என்றால் நான் உண்மையான கிறிஸ்துவனாக, ஆக்சுவலாக உண்மையான பேப்டிஸ்ட்ன்றது உண்மையான கிறிஸ்தவன் அல்லது உண்மையாக கிறிஸ்தவனாக இருக்கிறவர்கள் சரியான பேப்டிஸ்ட். உண்மையான கிறிஸ்தவனாக இருக்கிறவன் ஒரு உண்மையான பேப்டிஸ்ட். ஏனென்றால் நம்முடைய உயர்ந்த அதிகாரம் நம்முடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த வேதாகமம். இவைகளின்படி வாழுகிறவர்கள் சரியான கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, சரியான பேப்டிஸ்டாகவும் இருப்போம். ஆகவே நாம் இருக்கிற இடங்களில் தலைகளை தாழ்த்தி இந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்துவின் சமூகத்தில் நாம் ஒப்புக் கொடுப்போம். நாம் சிந்தித்து பார்ப்போம். நான் உண்மையான ஒரு பேப்டிஸ்டா? நான் உண்மையான ஒரு பேப்டிஸ்ட் விசுவாசியா? நான் உண்மையான ஒரு பேப்டிஸ்ட் திருச்சபையினுடைய சீசனா? நான் உண்மையாகவே ஒரு சரியான கிறிஸ்தவனா? நான் உண்மையாகவே கிறிஸ்துவனுடைய சீசனா? நான் மறுபுறப்படைந்திருக்கிறேனா? என்னுடைய வாழ்க்கையின் தீர்மானங்களை நான் மேற்கொள்ளுகிற பொழுது கிறிஸ்துவின் அதிகாரத்தை அல்லது வேதாகமத்தின் அதிகாரத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் பிரயோகப்படுத்திக் கொள்கிறேனா? நான் சுவிசேஷத்துக்கு சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? நான் மற்றவர்களை நேசிக்கிறவர்களாக இருக்கிறேனா? அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற பொழுது நீங்கள் உலகமெங்கும் சாட்சிகளாயிருப்பீர்கள். சாட்சிகளாயிருப்பீர்கள். பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆண்டவர் இரட்சகரமாக இருக்கிற எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை சொல்லுகிறபடி ஆண்டவரே, அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி ஆண்டவரை பேப்டிஸ்ட் தலைமைத்துவத்தின் கீழே, பேப்டிஸ்ட் திருச்சபையின் கீழே என் தேவன் எங்களை ஆண்டவர் ஒரு அங்கத்தவராக உம்முடைய பிள்ளையாக நிர்வகித்திருக்கிறீர். ராஜரீக ஆசாரிய கூட்டத்தின் ஒரு பகுதியாக நிர்வகித்திருக்கிறீர். ஆண்டவரை நீர் விரும்புகிறபடி நாள்தோறும் மறுபுறப்படையவும், உம்முடைய சுவிசேஷத்துக்கு சாட்சியாக வாழவும், கர்த்தருடைய வேதத்தின் வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையின் அதிகாரமாய் நாங்கள் எடுத்துக்கொண்டு எங்கள் தீர்மானங்களில் அந்த வார்த்தையை முதன்மைப்படுத்தி நாங்கள் பயணிக்கவும், ஆண்டவரை எல்லோரையும் நேசித்து திருச்சபை சமூகமாக ஆண்டவரை உம்முடைய சரீரமாக அவைகளை நேசித்து நாங்கள் பயணிக்கவும் இந்த காலை வேளையில் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரமைகளை வழி நடத்தணும். விசேஷமாக ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் இந்த தீர்மானத்துக்கு நேராக தங்களை அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இந்த தீர்மானத்தின்படி நடக்க பலனையும் தைரியத்தையும் கொடுங்க. ஆண்டவரே இயேசு விசேஷமாக ஆண்டவரே தீமோத்தேயு புத்தகம் சொல்லுகிறது போல தேவ பக்தியை நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவரே, இந்த தீர்மானங்கள் நடக்கிற பொழுது வருகிற சோதனைகளை மேற்கொள்ளத்தக்க தைரியத்தை, பலனை, வல்லமையை கொடுத்து ஆசீர்வதியும்.
விசேஷமாய் தகப்பன் இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவருடைய குடும்பங்களிலும் கர்த்தர் அநேக நன்மைகளை ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம். விசேஷமாய் சிறு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், வாலிபர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் வருவதாக. ஆண்டவரே உம்மை விட்டு விடாதபடிக்கு தகப்பனே உம்மை ஆண்டவரே நேர்மையாய் பற்றி கொண்டு நடக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே சகல ஞானத்தில் நிரப்புவீராக. கணவன் மனைவியாக, குடும்பமாக, குடும்பங்களாக என் தேவனீர் ஆசீர்வதிப்பீராக. வேலைக்கு பயணப்படுகிற பொழுது என் தேவனீர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே சுகவீனத்தோடு இருக்கிறவர்களுக்காய் செபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அற்புத சுகம் உண்டாயிருப்பதாக. சங்கீதம் 107:20 ஆண்டவர் சொன்னபடி அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மை சுகப்படுத்துகிறார். ஆண்டவர் அந்த வார்த்தையின் அதிகாரத்தினால சுகவீனத்தோடு இருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே சுகமடைய நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறோம். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவே, நீங்கள் உங்களுடைய வல்லமையுள்ள கரத்தை நீட்டி ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேராய் குடும்பமாய் ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய மகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.